ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். இலங்கையில் இன்று காலை முதல் மக்கள் வீதிகளில் நெருக்கடியான நிலைக்கு உள்ளாகியுள்ளனர். இவர்களுக்கு ஆதரவாக இன்று மாலை ஜேவிபியினர் கொழும்பு புறக்கோட்டை ரயில்வே நிலையத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் குதிக்கிறது. வணக்கம் நேயர்களே, இன்று பிப்ரவரி மாதம் 13 திங்கட்கிழமை மற்றும் ஒரு புதிய வாரத்தில் உங்கள் அனைவரையும் ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்றும் உங்களை சந்திக்கிறேன். இன்றைய நாளிதழ்களின் பிரதான மற்றும் முக்கிய செய்திகளாக எரிபொருள் விலையேற்றத்தின் காரணமாக தமக்கு மானியத்தை வழங்க கோரி தனியார் பஸ் ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அனைத்து நகரங்களிலும் மக்கள் வீதிகளில் பாரிய நெருக்கடியை எதிர்நோக்கி வருகின்றனர். நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் பஸ் ஊழியர்கள் பகிஷ்கரிப்பை ஆரம்பித்துள்ளனர். இன்றைய தினம் தனியார் பஸ் ஊழியர்கள் சேவையில் ஈடுபடாததால் தூர பிரதேசங்களுக்கான பஸ் சேவைகள் தடைப்பட்டுள்ளன. இதனையும் மீறி சேவையில் ஈடுபட்ட சில தனியார் பஸ்கள் மீது ஆங்காங்கே சில தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. தாக்குதலுடன் தொடர்புடைய சிலரை போலீசார் கைது செய்தும் உள்ளனர். எரிபொருள் விலையேற்றத்தினால் இலங்கையில் மீண்டும் வாழ்க்கை செலவு அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது தனியார் பஸ் ஊழியர்கள் கட்டணத்தை அதிகரிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் பேக்கரி உற்பத்திகள் அனைத்தும் விலைகளை அதிகரிக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். எரிபொருள் விலையேற்றத்தின் காரணமாக நடுத்தர மற்றும் வருமானம் குறைந்த மக்களின் வயிற்றில் மீண்டும் அரசாங்கம் அடித்துள்ளதாக அரசியல் கட்சிகள் பாரிய விமர்சனங்களை முன்வைத்துள்ளன. இந்த செய்திகள் இன்றைய நாளிதழ்களில் பிரதான மற்றும் முக்கிய செய்திகளாக வெளிவந்துள்ளன. இன்றைய தினம் நாம் வளமை போல தென்னிலங்கையிலிருந்து வெளிவரும் வீரகேசரி பத்திரிகையை பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி: தமிழர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை அமெரிக்க பிரதிநிதிகளிடம் எடுத்துரைத்தோம். சம்பந்தன் எம்பி தெரிவிப்பு, திருப்திகரமான பேச்சுவார்த்தை என்கிறார் என்ற தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் நடைமுறையில் எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகள், அரசாங்கத்துடனான பேச்சுவார்த்தை ஸ்தம்பிதம் அடைந்துள்ளமை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் உள்ளிட்ட விடயங்களை அமெரிக்க பிரதிநிதிகளிடம் எடுத்துரைத்தோம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருகோணமலை மாவட்ட எம்பியுமான இரா சம்பந்தன் தெரிவித்தார். இலங்கைக்கு விஜயம் செய்திருக்கும் ஜனநாயகம், பாதுகாப்பு மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான அமெரிக்க துணை ராஜாங்க செயலாளர் மாரி ஒட்டாரோ, தெற்காசிய மற்றும் ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் ரோபர்டோ பிளேக் ஆகியோருடனான சந்திப்பின் போது இரா சம்பந்தன் இந்த விடயங்களை எடுத்து கூறியதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. மீண்டும் ஒருமுறை நாட்டு மக்களின் வயிற்றில் அடி, தோட்ட தொழிலாளர் மத்திய தரத்தினர் மீது அணுகுண்டு வீச்சு என்ற தலைப்புடன் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. வரலாற்றில் காணப்படாதவாறு எரிபொருளின் விலைகள் மிக மோசமான முறையில் அதிகரித்து இருப்பதாக அதிருப்தி வெளியிட்டுள்ள அரசியல் கட்சிகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் மக்கள் மீதான சுமை பாரிய அளவில் அதிகரித்துக் கொண்டே செல்வதாக அரசாங்கத்தின் மீது குற்றஞ்சாட்டியுள்ளன. கீழ்மட்டத்தினர் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் அத்துடன் தோட்ட தொழிலாளர்கள் இந்த விலையேற்றத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகிய கட்சிகள் அரசாங்கமானது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதோ ஒரு காரணத்தினூடாக ஒட்டுமொத்த மக்களிடம் வயிற்றில் அடித்து அவர்களை வாழவிடாது செய்வதாகவும் அரசாங்கத்தின் இத்தகைய போக்கினை நாம் கடுமையாக கண்டிப்பதாகவும் கூறியுள்ளனர். நேற்று முன்தினம் சனிக்கிழமை நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் பெட்ரோலின் விலை 12 ரூபாவினாலும், டீசலின் விலை 31 ரூபாவினாலும், மண்ணெண்ணெயின் விலை லிட்டருக்கு 35 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே இந்த கட்சிகள் தமது கண்டனங்களை வெளியிட்டுள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர எரிபொருள் விலை ஏற்றத்தால் இந்தியாவுக்கே கூடுதல் வருமானம், ஜேவிபி குற்றச்சாட்டு, இன்று ஆர்ப்பாட்டம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அத்துடன் பிரச்சனைக்கு தீர்வு காணும் வரை தனியார் பஸ்களை சேவையில் ஈடுபடுத்தும் கெமனு விஜயரத்ன என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. அரசாங்கம் மனிதாபிமானமற்ற முறையில் எரிபொருட்களின் விலைகளை அதிகரித்துள்ளது. எனவே இவ்வாறானதொரு விலையேற்றத்தை தாங்கிக் கொண்டு தனியார் பஸ்களை போக்குவரத்தில் ஈடுபடுத்த முடியாது. பிரச்சனைக்கு தீர்வு காணும் வரை யாழ்ப்பாணம் உட்பட நாட்டின் எந்த ஒரு பிரதேசத்திலும் தனியார் பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த போவதில்லை என்று தனியார் பஸ் உரிமையாளர் சங்கம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இவர்களது பணி பகிஷ்கரிப்பு நேற்று நள்ளிரவு முதல் ஆரம்பமாகியுள்ளதால் ஆரம்பத்திலே கூறியவாறு இன்று காலை நாட்டின் அனைத்து பிரதேசங்களிலும் மக்கள் நெருக்கடி நிலைக்கு உள்ளாகியுள்ளனர். பிரத்யேகமாக வாகனங்களை வைத்திருப்போர் மாத்திரமே தமது பணிகளை சுமூகமாக மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறாயினும் இவர்களும் எரிபொருள் விலையேற்றத்தினால் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளனர்.
இதற்கு ஆதரவாக ஜேவிபியினர் இன்று மாலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தின் இன்னும் ஒரு செய்தியாக, நாட்டின் பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டுமாயின் வர்த்தகர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டுமாயின் அத்துறையின் வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்யும் வர்த்தகர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் வெள்ளவத்தையில் தமிழ் வர்த்தகர் வெள்ளை வேனில் கடத்தல், மனைவி போலீசில் முறைப்பாடு என்ற தலைப்பிலும் இன்னும் செய்தி வெளிவந்துள்ளது. வெள்ளவத்தை பகுதியில் தமிழ் வர்த்தகர் ஒருவர் வெள்ளை வேனில் கடத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன தெரிவித்தார். நேற்று முன்தினம் பிற்பகல் 3:40 மணியளவில் வெள்ளை வேனில் வந்த இனம் தெரியாத சிலர் குறித்த வர்த்தகரை கடத்தி சென்றதாக கடத்தப்பட்டவரின் மனைவி வெள்ளவத்தை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். ஒரு குழந்தையின் தந்தையான ராமசாமி பிரபாகரன் என்ற வர்த்தகரை இவ்வாறு கடத்தப்பட்டுள்ளார். வெள்ளவத்தை கனல் வீதியில் வைத்தே இந்த வர்த்தகர் கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் வெள்ளவத்தை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அடுத்ததாக நாம் தென்னிலங்கையிலிருந்து வெளிவந்துள்ள லங்காதீப பத்திரிகையை பார்க்கலாம். லங்காதீப பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் எரிபொருள் விலையேற்றத்தை அடிப்படையாக வைத்து வெளியான சில செய்திகளை முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. சஹனய கிவ்சுமக்கிங் இல்லா பௌத்கலிக பஸ் வர்ஜனையா சஹனாதார அதசிட்டம கிவ்சுமக் அவசிய நஹ அமதி கியா என்ற தலைப்புடன் இன்றைய பிரதான செய்தியை அந்த பத்திரிகை வெளியிட்டுள்ளது. நிவாரணத்தை ஒப்பந்தமாக கோரி தனியார் பஸ் ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில். இன்று முதலே நிவாரணம் வழங்கப்படும், ஒப்பந்தம் தேவையில்லை என்கிறார் அமைச்சர் என்ற செய்தியுடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. எரிபொருள் விலையில் தமக்கு நிவாரணத்தை வழங்க வேண்டும் என தனியார் பஸ் ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும், இந்த நிவாரணம் ஒப்பந்த அடிப்படையில் தமக்கு வழங்கப்பட்டால் மாத்திரமே சேவையில் ஈடுபட முடியும் என தனியார் பஸ் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் இன்று முதலே நிவாரணம் வழங்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளதாகவும், இதனால் ஒப்பந்தத்திற்கு தேவை இருக்காது என அமைச்சர் குறிப்பிட்டதாகவும் அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் தெல்மில இஹலட்ட பெட்ரோல் ரூபாய் 12கின் டீசல் 31கின் பூமித்தல் 35கின் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் 12 ரூபாவாலும் டீசல் 31 ரூபாவினாலும் மண்ணெண்ணெய் 35 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. ஏனைய செய்திகள் அனைத்தும் எரிபொருள் விலையினால் இலங்கையில் ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்தே வெளிவந்துள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள டெய்லி மிரர் பத்திரிகையை பார்க்கலாம். டெய்லி மிரர் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக நோர்வே apologize for LTT stamps என்ற தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. விடுதலை புலிகளின் முத்திரை வெளியிடப்பட்டமைக்கு நோர்வே வருத்தம் தெரிவித்துள்ளதாக இன்றைய பிரதான செய்தியை டெய்லி மிரர் வெளியிட்டுள்ளது. அண்மையில் விடுதலை புலிகளின் சின்னங்கள் பொறிக்கப்பட்ட முத்திரைகள் நோர்வே நாட்டில் வெளியிடப்பட்டுள்ளன. இதற்கு நோர்வேயின் தபால் சேவை திணைக்களம் தனது வருத்தத்தை இலங்கை அரசாங்கத்திற்கு தெரிவித்துள்ளது. விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மற்றும் அந்த இயக்கத்தின் இலச்சனைகள் பொறிக்கப்பட்ட முத்திரைகள் ஏராளமான ஐரோப்பிய நாடுகளில் வெளிவந்திருந்த நிலையில் கடந்த வாரம் நோர்வேயிலும் இந்த முத்திரை வெளியிடப்பட்டது. இதனை அடுத்து இலங்கை அரசாங்கம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் நோர்வேயின் தபால் திணைக்களம் இந்த முத்திரை வெளியிடப்பட்டமைக்கு தனது வருத்தத்தை தெரிவித்துள்ளதாக அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் பிரதான புகைப்படமாக எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் புதிய விலையை ஊழியர் காட்சிப்படுத்தும் போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை அந்த பத்திரிகை வெளியிட்டுள்ளது. அத்துடன் இன்று முதல் தனியார் பஸ்களுக்கும் ஆட்டோ சாரதிகளுக்கும் மீன்பிடி படகுகளுக்கும் எரிபொருள் நிவாரணத்தை வழங்குவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளமை குறித்த ஒரு செய்தியையும் டெய்லி மிரர் வெளியிட்டுள்ளது. அத்துடன் தனியார் பஸ் ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளமை குறித்தும் டெய்லி மிரர் அதன் முன்பக்கத்தில் ஒரு பிரதான செய்தியை வெளியிட்டுள்ளது. நாம் இந்த செய்திகளை ஏற்கனவே பார்த்துவிட்டதால் அடுத்ததாக தமிழகத்தில் இருந்து வெளிவரும் தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். தினமணி பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி அந்நிய முதலீட்டை அதிகரிக்க நடவடிக்கை ஜெயலலிதா என்ற தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. தமிழ்நாட்டில் அந்நிய முதலீட்டை அதிகரிக்கும் நடவடிக்கையாக விரைவில் சில ஜப்பான் தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்து கொள்ளப் போவதாக தமிழக முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்தார். சென்னை அருகே மணலியில் அமைந்துள்ள ஜப்பானின் தொஷிபா JW டர்பன் மற்றும் ஜெனரேட்டர் உற்பத்தி நிறுவனத்தை ஞாயிற்றுக்கிழமை திறந்து வைத்து முதல்வர் உரையாற்றும் போதே இதனை தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதன் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களையும் தினமணி அதன் முன்பக்கத்தில் பிரதானமாக வெளியிட்டுள்ளது. அத்துடன் அரசியல் வேனில் புதிய கூட்டணி, விஜயகாந்த் ஸ்டாலின் கார்த்திக் சிதம்பரம் சந்திப்பு என்ற தலைப்புடன் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அதிமுக அணியிலிருந்து முற்றிலுமாக தேமுதிக விலகிவிட்ட நிலையில் மதுரையில் ஞாயிற்றுக்கிழமை சென்னை வந்த தனியார் விமானம் ஒன்றில் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்தும் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலினும்
மத்திய உள்துறை அமைச்சர் ப சிதம்பரத்தின் மகன் கார்த்திக் சிதம்பரமும் ஒன்றாக பயணித்தது அரசியல் வானில் புதிய கூட்டணி ஒன்று உருவாவதற்கான சாத்தியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எதிர்பாராத விதமாகவே நிகழ்ந்த இந்த சந்திப்பும் விமானத்தில் அவர்கள் மூவருக்கும் இடையில் நடந்த கலந்த ஆலோசனையும் எதிர்கட்சிகள் இணைந்து செயற்படுவதற்கான வாய்ப்பை அதிகரித்திருப்பதாக தேமுதிக மற்றும் திமுக தரப்பு முக்கியஸ்தர்கள் தெரிவித்தனர். நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள தினத்தந்தி பத்திரிகையை பார்க்கலாம். தினத்தந்தி பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாகவும் புதிய திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டு விழா, ஜெயலலிதா இன்று ஸ்ரீரங்கம் பயணம், ஏழைகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் என்ற தலைப்புடன் இன்றைய பிரதான செய்தி தினத்தந்தியில் வெளிவந்துள்ளது. அந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.